லோன்ஸ் நிறைய வாங்கியிருக்கீங்களா? அதுலயும் குறிப்பா ஆப் லோன்ஸ், பெய்டு லோன்ஸ் வாங்கியிருக்கீங்களா? அப்ப ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன், CEO ஆஃப் Growth Score Solutions. இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்கினதுனால தற்கொலை பண்ணிட்டாங்க, அதுலயும் குறிப்பா ஆப் லோன்ஸால தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இன்னைக்கு இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வே படி வருஷத்துக்கு 5000 பேருக்கு மேல ஆப் லோன்ஸால மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுல வெறும் 500 ரூபாய் கட்ட முடியாம ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற செய்தியை கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு கண்டிப்பா இந்த வீடியோ போடுன்னு சொல்லிட்டு இந்த டாபிக் பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த லோனை வாங்கிட்டு கட்ட முடியாதனால இறக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அந்த லோனை வாங்கின நபர்களை கலெக்ஷன் ஏஜென்சில இருந்து அரஸ்ட்மெண்ட் பண்றதுனால தான் அவங்க இறந்திருக்காங்க. அப்படி எப்படிலாம் அவங்க அரஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அவங்க அரஸ்ட்மெண்ட் பண்றதுல வெளில வரதுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமா கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்ப ஆப்ஸா இருக்கட்டும், பெய்டு லோன்ஸா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பா கம்மியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடன் வாங்குறவருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கடனை வசூல் பண்றவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிருக்காங்க. கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா பயப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கடன்ல இருந்து வெளில வரதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் மூலமாவோ, அட்வொகேட்ஸ் மூலமாவோ, பினான்சியல் கன்சல்ட் மூலமாவோ நீங்க கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோன் டிராப்ல இருந்து ஈஸியாவே நீங்க வெளில வந்துடலாம். இது தாண்டி கடன்ல இருந்து நீங்க வெளில வரணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்றதுக்கு Growth Score நாங்க இருக்கோம். நீங்க Growth Score கான்டாக்ட் பண்ணுங்க.